ஐயோ இன்னைக்கு யாரு ஹிட்டு யாரு ஷிட்டு யாருக்கு பொட்டுனே தெரியலையே. உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேனே, என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டானே. கொல்கத்தாக்கும் பஞ்சாபுக்கும் நடந்த சகாப்தத்துல என்னென்ன விஷயம் வந்து ஹிட்டே, என்னென்ன விஷயம் வந்து ஷிட்டே, என்னென்ன விஷயம் கொட்டே அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே டிஃபெண்ட் பண்ணப்பட்ட ஒரு லோவஸ்ட் ஸ்கோர் அப்படின்னா அது இதுதான். போன மேட்ச்ல தான் ஒரு 245 ரன் வந்துட்டு டிஃபெண்ட் பண்ண முடியாம தோத்தாங்க. அப்படியே கட் பண்ணி இங்க வந்தா 110 ரன் எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்து ஜெயிச்சிருக்காங்க. யாருன்னே நீங்க கணிக்கவே முடியாத ஒரு பைத்தியக்காரனை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஹிஸ்டரியை கிரியேட் பண்ண சஹல், அதாவது அவர் பால் எடுத்துட்டு வந்து பாலை மட்டும் சுத்தி இல்லைங்க, மேட்சுக்கே சுத்தி விட்டுட்டாரு. ஸோ சஹலோட பவுலிங் இன்னைக்கு ஹிட். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் 5 பவுலர், அவங்க நல்லா போட்டாலும் யாரும் வந்துட்டு அடிச்சுக்காம 5 பேருமே நல்லா போடுறாங்க. அதே மாதிரி அடி வாங்கினாலும் சரிசமமா 5 பேருமே அடி வாங்குறாங்க. ஸோ என்னதான் வந்துட்டு பேட்டிங் இன்னைக்கு சொதப்பினாலும் கேகேஆரோட பவுலிங் இன்னைக்கு ஹிட்டே. சரி, என்னென்ன விஷயம் இன்னைக்கு ஷிட்டே அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்க்கையில கான்பிடன்ஸ் வந்துட்டு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு இன்னைக்கு தான் புரிஞ்சு. ஒரே ஒரு ரிவ்யூனால ஒரு மேட்சையே கோட்டை விட்ட ரஹானே இன்னைக்கு ஷிட்டே. சரி, எந்த விஷயத்துக்கு கொட்டை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்துல சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை, எதுவா இருந்தாலும் சாதிக்கலாம் அப்படின்னு கேகேஆர் டீம் வந்துட்டு எத்தனையோ வாட்டி செஞ்சு காமிச்சிருக்காங்க. இன்னைக்கும் அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. ஒரு 110 ரன் சேஸ்ல 62க்கு 3 அப்படின்னு சூப்பரான பொசிஷனுக்கு போயிட்டாங்க. சோ அங்கிருந்து ஒரு 110 ரன் அடிக்க முடியாம 95 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆன கேகேஆர் டீமோட பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு கொட்டை. சோ இப்படி ஒரு மேஜிக் நடந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. அதே மாதிரி இந்த மேட்ச்ல உங்களுக்கு என்ன விஷயம் வந்து ஹிட்டே, என்ன விஷயம் வந்து ஷிட்டே, என்ன விஷயம் கொட்டை அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ.